ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி ஷீப் டிடெக்டிவ்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் ஃபேண்டசி மிஸ்ட்ரி படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி ஜார்ஜ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறவராக இருக்காரு. அவரு பெரிய ஏரியா வச்சு அதில் பல ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அதுங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நைட்டு உட்கார வச்சு டெய்லி டிடெக்டிவ் ஸ்டோரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் ஜார்ஜ் இறந்து கிடக்க போலீஸும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த ஆடுங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க மேல நம்பிக்கையே கிடையாது. சோ தானே டிடெக்டிவ்ஸா மாறி ஜார்ஜை கொன்னவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக களத்துல இறங்குதுங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப நீட்டா சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இந்த படம் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. குழந்தைகளையும் தாண்டி பெரியவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட்டை கையாண்டிருக்காங்க. அதே மாதிரி படத்துல வர காமெடி காட்சிகள்லாம் அங்கங்க ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பல எமோஷனல் காட்சிகளுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்டுக்கும் டப்பிங் கொடுத்துருவவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஆடுக மூலியமா இவங்க ஒருத்தர் இறந்து போனால் எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்களை ரொம்ப நீட்டாகவே போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நீட்டாக கனெக்ட் ஆகுது எல்லாருக்குமே. டெக்னிக்கலி படம் சவுண்டாகவே இருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே. இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா படம் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப ஸ்லோவாக போகுது. அதையும் தாண்டி படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கட்டும், படமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக ப்ரிடிக்டபிளாக தான் இருக்கு. ஆடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது நல்லாவே காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில இடத்துல விஎஃப்எக்ஸ் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கதா செய்யுது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6.5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.